மன்னிச்சிடுங்க. உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? கடவுள் உனக்கு கண்ணை கொடுக்கலையா? இன்ட்ரெஸ்டிங். பயத்தோட வேர்வ முகத்தோட நீ எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வர? எங்கிருந்து ஓடி வர? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எவ்ரிதிங் ஆல்ரைட்? அட தேவா, வாட் a coincidence. நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே சமயத்துல ஒன்ன எப்படி திரும்பி வரீங்க? அதனாலதான் பாவம் இவ பயந்து போய் வெக்கப்பட்டு. அதுவும் இல்லாம தேவா ரொம்ப முக்கியமான வேலையில இருந்து தானே வந்திருப்பாரு இல்ல? ராத்திரி வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதா? பகல்ல வீட்டுல யாராவது பாத்திருப்பாங்கல்ல? இல்ல என்ன இப்படி ஓடுற தேவா? நான் வேலையை மெதுவா பாக்கலான்னு அதுக்கு போய் பயந்து எப்படி ஓடி போனா என்ன அர்த்தம்? I was surprised. ஆமா அண்ணி, உங்களுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. விவேகனுக்கு மருந்து கொடுக்கணும், பாட்டி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும், அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல. அதை விட்டுட்டு நீங்க எங்க சுத்திட்டு இருக்கீங்க இல்ல? நேத்து வந்தவளுக்காக என்னையே இன்சல்ட் பண்ணிட்டு போறீங்கல்ல தேவா. இதுக்கப்புறம் பாருங்க, இந்த மிருணாளினி உங்க ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்கிறாளே இல்லையான்னு. உன்னை டெரஸ்ல இருந்து ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேன்லனா? ஃபைல் என்கிட்ட இருக்கு. எனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு. நீ இருக்கியே, ஒரு வேலைக்கு உதவ மாட்டேன். அவர்கிட்டயே உன்னை கொண்டு போய் கொடுக்க சொன்ன, என்கிட்ட தானே கொடுக்க சொன்னேன். சரி சரி ஓகே ராதிகா, நீ போ. என்னதான் ப்ராப்ளம் உனக்கு? எங்க போனாலும் வந்து வந்து இடிச்சுக்கிட்டே இருக்க. எனக்கு புரியவே இல்ல, இந்த வீட்டுல எல்லாரும் ஏன் தான் இப்படி வேலைக்காரங்களை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களோ? அதுலயும் நீங்க. ராதிகா வேலைக்காரி இல்ல, விஷாக்காவோட சகோதரி. சகோதரியா? ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களா? அவ ஒரு அனாதை. விஷாக்கா வீட்டுக்காரங்க பாவப்பட்ட அவளை வளர்த்தாங்க. அவங்க அவங்களோட பொண்ணு மாதிரிதான் வளர்த்திருக்காங்க. Oh really? இவ வேலைக்காரி இல்லையா? So please tell, I want to know. எதுக்காக விஷாக்காக்கு ஹெல்ப் பண்ண இந்த வீட்ல வச்சிருக்காங்க? எதுக்காக விஷாக்கா இவளுக்கு ஸ்டோர் ரூம் கொடுத்திருக்கா? பதில் சொல்லுங்க தேவா. அது தப்பு என்னோடது. நான் தான் பார்த்து கவனமா வந்திருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ ராதிகா நீங்க? இல்ல வாசு, நடந்த தவறுக்கு நான் தான் காரணம். இனிமே இப்படி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். விஷாக்கா கரெக்டா அனுப்பியிருக்கால போட்டோ எல்லாம்? ஆமாமா. அப்புறம் ஏன் இன்னும் நிக்கிற? சீக்கிரமா அந்த புரோகிதர் கிட்ட போ. இத ரத்து பண்ணாதான் தேவா மாப்பிள்ளை கிட்ட இருந்து ராதிகாவை பிரிக்க முடியும். நீ இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதாலதான் உன்னை வேலைக்காரின்னு சொல்றாங்க. நீ இனிமேல் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இங்க பாருங்க, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நான் சொல்றது கேளுங்க. ஐயோ, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல, பாருங்க எப்படி அடிபட்டிருக்கு. நீ என்ன ரொம்ப விரும்புற இல்ல? யாராவது ஒருத்தவங்க ரொம்ப விரும்புனாங்கன்னா இப்படிதான் நடக்கும். அடி எனக்கு தான் பட்டுது, ஆனா வலி உனக்கு இருக்குல்ல?